Silica Sealing Bright Paint. இது Bright White. ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா பணமா? எதுவும் இல்லை செய்து வரைக்கும் எல்லாம் கடன் தான் இருக்குது. வீடு கட்டினேன், அப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ணேன். வீட்டுக்கு டெய்லி 6,000 ரூபா கொடுத்துருவேன். மாதம் 6,000 டியூ, 5 lakhs கடன் இருக்குது. சரி, இப்போ அந்த 5 லட்சம் கடனை எப்படி அடைக்கிறது? இப்போ மாதம் இதில் எவ்வளோ வருமானம் வருங்க உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும் ஓட்டுவேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா சேர்க்க ஆரம்பிங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3000 ரூபா. 3 மாதம் சேர்த்தா எவ்வளோ கிடைக்குது? 9000 ரூபா. உங்களுக்கு 10. இந்த கந்து வட்டி வாங்கி பழகிட்டீங்களா? நீங்க கரெக்டா கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு பிசினஸ்ங்க அது. அவர் என்ன பண்ணுவாரு, பேக்கெட்ல வச்சுட்டு போயிடுவார். நீங்களும் தேவையில்லையோ நம்மளோட செலவை நம்மளே அதிகப்படுத்திக்கிறோங்க. ஏற்கனவே நீங்க கடன் இருக்குன்றீங்க. பையன் வந்து எனக்கு பைக் வேணும்னு சொன்னா நீங்க புரிய வச்சிருக்கணுங்க. சரிங்க, உங்க போன் எவ்வளோ, அவர் போன் எவ்வளோங்க? அவருக்கு 10,000 போனு, அவன் யூஸ் பண்ணி போன் எனக்கு கொடுத்துட்டாரு. எவ்வளவு வந்தாலும் பத்தாதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, யாருக்குமே பத்தாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பணக்காரன்ட்டுங்க. சார், பொதுவாகவே நம்ம காமன் பீப்புளோடைய பட்ஜெட் பிளானை வந்து கேட்டு அவங்களுடைய வருமானத்தை வச்சு அவங்க எப்படி வந்து சேமிப்புகளை கொண்டு வரலான்றதை பார்ப்போம் சார். ஸோ அந்த வரிசையில் நம்ம ஆட்டோ டிரைவர் அண்ணன் கிட்ட பேசியிருக்கோம். ஆனால் உங்கள் பேர் என்ன? விஜயகுமார். விஜயகுமார்ண்ணே, எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டுறீங்கண்ணே? 20 years. 20 years-ஆக ஓட்டுறீங்க. சார் வந்து தாமோதரன், ஃபினான்ஷியல் அட்வைசர். சார் வந்து உங்களுடைய சேமிப்பு திட்டங்களை மேம்படுத்துறதுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. சார், நீங்கள் ஆரம்பிங்களா? வணக்கம், என் பேர் தாமோதரன். சொல்லுங்கள் சார். எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க? 1998 ஓட்டுறேன். ஓகேங்க. எத்தனை குழந்தைங்க? ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தது, ஒரு வயசு பேரன். ஓகே, சூப்பர். பையன் காலேஜ் பிடெக் சிஎஸ்சி ஜாப் தேடி இருக்காரு. இந்த ஆட்டோ ஓட்டி தான் எல்லாமே படிக்க வச்சது, எல்லாமே இதில் தான் நீங்கள் பண்ணுங்க. சொந்த வீடு தான், ஊரை பார்க்குறேன். ஓகே, அது இதில் சம்பாரிச்சு வாங்கினதா வீடுங்க? ஆமாம்மா. ஓ, எல்லாமே இது கொஞ்சம் பாதி நம்மளுது பாதி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. மாமியார் வீட்டில் பாதி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா பணமா? எதுவும் இல்லை செய்து வரைக்கும் எல்லாம் கடன் தான் இருக்குது. இப்போ வீடு கட்டினேன், அப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ணேன். கொஞ்சம் ஒரு 5 lakhs கடன் இருக்குது. சரி, இப்போ அந்த 5 லட்சம் கடனை எப்படி அடைக்கிறது? இப்படி அடைக்கணும்னா பையன் ஜாப் போனதான். படிப்பு நல்ல படிப்பை கொடுத்துருக்கீங்க. பிடெக் சிஎஸ்சி. ஆமாம், பொண்ணு பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. சரிங்க. இப்போ மாதம் இதில் எவ்வளோ வருமானம் வருங்க உங்களுக்கு? ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும் ஓட்டுவேன். கேஸ் மூணு. நீங்க ஏதாவது அந்த சர்வீஸ் எல்லாம் இருக்குல்ல, நீங்க இண்டிவிஜுவலா ஓட்டுறீங்களா? ஓன் வண்டினா இந்த இதுவெல்லாம் இருக்கும், ஓலா, ஊபர், அந்த மாதிரி ஏதோ ஒரு டை அப்ல இருக்கீங்களா? இருக்கு ஓலா, ராபிடோ. அது மூலியமா எல்லாம் நல்ல வருமானம் தானே வருது? அது நம்ம ரொம்ப ரெகுலர் சவாரி இருக்கிறதுனால எப்போச்சும் ஒரு எடுப்பேன். வாரத்தில் 5 நாள் ஆஃபீஸ் சவாரி இருக்கு, சனி ஞாயிறு எடுப்போம். இப்போ உங்களால ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சேர்க்க முடியுங்க? ஏன்னா 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு இல்லையா? பையனை நம்பின்றது அப்புறங்க. படிச்சு இன்னும் வேலைக்கெல்லாம் எல்லாம் பண்ணணும் இல்லையா? உடனே வேலை கிடைக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு மாசத்துல எவ்வளவு சேர்க்க முடியுங்க? எங்க சேர்க்கறது இல்லை சார். டெய்லி சம்பாதிக்க, டெய்லி கடன் கொடுத்து தான் வாங்கணும். கடன்னா என்ன, கந்து வட்டி என்ன வாங்கிருக்கீங்களா? அது எதுக்கு வாங்கிருக்கீங்க? வண்டி செலவு தான். இப்போ செலவு வச்சுருக்கு வீட்டுக்கு. வண்டி என்ன அடிக்கடியா செலவு விட்டுருக்கோம்? செலவுமா சார், வண்டி செலவு வச்சுன்னு இருக்கு சார். இல்லங்க, அதாவது நீங்க வண்டி செலவு 10 ரூபா வாங்க, அதிகமாக வாங்க மாட்டேன். 10 ரூபாய் வாங்கினா டெய்லி 100 ரூபா கட்டணும். அதுக்கு நீங்க வட்டி எவ்வளவு கட்டுறீங்க? 1500 பிடிச்சிக்குவாங்க. 1500 ரூபா. நான் என்ன சொல்றேன்னா 2500 கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு கட்டுறீங்க? 100 ரூபா. ரைட்டுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நாளைக்கு 100 ரூபா சேர்க்க ஆரம்பிங்க. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? 3000 ரூபா. 3 மாசம் சேர்த்தா எவ்வளவு கிடைக்குது? 9000 ரூபா. உங்களுக்கு 10,000 தானே வாங்குறீங்க எமர்ஜென்சிக்கு. அதை 3 மாசத்துக்கு 100 ரூபாய் நீங்களே சேர்த்து அந்த 10,000 கையில வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையே நீங்க ரொட்டேஷன் பண்ணலாம். அது எமர்ஜென்சி தான் சார், உடனே கேட்டா கொடுக்குறா வாங்குறோம் சார். இல்ல, அது வந்து அந்த நேரத்துல போய் எங்க போய் கேட்க முடியும்? அதாவது அதுதாங்க, நம்ம கிட்ட வர்ற பணத்தை தாங்க சேர்க்கணுங்க. கரெக்ட். டெய்லி உங்களால ஒரு 200 ரூபாய் சேர்க்க முடியாதா? முடியுமா? முடியாதா? பெரிய சொல்ல முடியாது சார். ஆமா, வீட்டுக்கு டெய்லி 6,000 ரூபா கொடுத்துருவேன். போய் வண்டி டியூ இருக்கு, மாசம் 6,000 டியூ. 2 வீலர் ஒன்று எடுத்துருக்கேன் பையனுக்கு, அது ஒரு 4000 ரூபா. மாசம் 10,000. பையனுக்கு அதுக்கு இப்போ 2 வீலர் எடுத்து கொடுத்து காலேஜ் போனாலும் அப்போ எடுத்து கொடுத்தேன். காலேஜுக்கு இந்த 2 வீலர்ல தான் போனோமான்னு அப்பதான் போனாரு. அதுதாங்க பிரச்சனை. இப்போ அது ஒரு கடன் வாங்கி வச்சாம, அது ஒரு கடை. அது 1 வருஷம் ஆயிடுச்சு வண்டி. இப்போ அவர் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவர் 2 வீலர் கடன் அப்படிதான் வாங்கணும் பண்ணோம். அதுதாங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னா, நம்மளோட செலவை நம்மளே அதிகப்படுத்திக்கிறோம். ஏற்கனவே நீங்க கடன் இருக்குன்றீங்க, வீட்டுக்கு கடன் வாங்கிறீங்க, எல்லாம் வாங்கிறீங்க. பையன் வந்து எனக்கு பைக் வேணும்னு சொன்னா நீங்க புரிய வச்சிருக்கணுங்க, இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும், நான் கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டுங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க பையன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. போன் என்ன வச்சிருக்காருங்க? போன் வச்சிருக்காரு, ஆண்ட்ராய்டு. சரிங்க. உங்க போன் எவ்வளவு, அவர் போன் எவ்வளவுங்க?
அவருக்கு 10,000 ஃபோனு அவங்க யூஸ் பண்ணி இந்த ஃபோனு எனக்கு கொடுத்துட்டாரு. அதுதான் பாத்தீங்களா. அப்ப என்னன்னாங்க உங்களோட கடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் ஆகுதுங்க. நீங்களும் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆர்வத்துல பையன் கேட்கறாருன்றதுனால நீங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு சொல்றது கேட்டுக்கிற புள்ளியா இருந்தா பரவாயில்ல சார், இதுதான் வேணும் இல்ல அடம் பிடிப்போம். நம்ம குடும்பம் சாப்பிட மாட்டாரு, இப்போ இதுக்கு போக மாட்டாரு. நம்ம கூட அப்படி இருந்தா அப்படிங்க நம்ம நாளைக்கு வந்து வேற ஏதோ கேட்கறாரு எனக்கு கார் வேணும்னு கேட்டா வாங்கி தர முடியுமா? அதெல்லாம் அது அவர் சம்பாதிச்சு தான் வாங்கிக்கணும். அதுதாங்க. அதாவது வாங்கி தந்துட்டோம்னு வச்சிங்களா, ஓ இவரால் முடியும் எப்படியாவது நீங்க போய் வாங்கிட்டு வாங்கணும். இதே மாதிரி வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன்னு பண்ணிட்டு இருந்தா என்ன இது இந்த தம்பிக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாக நிறைய பேரை நான் பாக்குறேங்க. இந்த மாதிரி வந்துங்க குடும்பத்தில் இருக்கிற வருமானம் என்னன்னு தெரியாம அவங்களோட அப்பா அம்மாவோட கழுத்தை நெரிக்கிறாங்க. ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டு வேலை செய்யறாங்க. வீட்டு வேலை பாருங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டுங்க நீங்க இவ்வளவு கடன் இருந்துகிட்டு அவங்க போய் வீட்டு வேலை செய்யும் போது இதெல்லாம் இனிமேல் நீங்க புரிய வைங்க. பசங்களுக்கு வந்து புரிய வைக்கணுங்க. படிப்புன்றது முக்கியம். படிப்பு கொடுத்து படிக்கிறாரா, நல்லா படிக்கிறாரா? படிச்சு முடிச்சிட்டாரு. வேலை முடிஞ்சிச்சு. சரி, இப்ப எவ்வளவு ஜனவரி அவர் வந்து 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு. ஏன் வேலைக்கு போல? ஜாப் ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்றாரு. தேடணுங்க. தேடுறாரா? வண்டியை பைக்கை வச்சு 1 மாசமா அந்த ராபிடோ ஓட்டினாரு. ஓட்டி வீட்டுல ஒரு 5000 கொடுத்தாரு. அதெல்லாம் கொடுக்குறாரா? கொடுத்துறோம். அதெல்லாம் மீதி எந்த செலவு எந்த படம் அதே ஓட்டலாமா? அவரும் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஓட்டலாமா? கண்டினியூ பண்ணிருக்காரு. அதாவதுங்க நல்லா படிச்சிருக்காரு, வேலையும் தேடினாங்க. அதே ஐடி கம்பெனி தான் ஜனவரி மேல தான் ஆள் எடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுவும் ஒரு 2 மாசம் போனார். சரிங்க. அப்ப அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்ப சீக்கிரமா கடன் எல்லாம் அடைங்க. அதே சமயம் பையன் கொடுத்துருக்காரு 2 மாசத்துல ஏதோ ஒரு சப்போர்ட் வருது இல்லையா, பரவாயில்லைங்க, சம்பாரிச்சு கொடுக்குறாருங்க. அதை வந்து நான் என்ன சொல்றேன், சம்பாரிச்சு கொடுக்குறாரு இல்லைங்க, நீங்க கராரா கேட்டு வாங்கணுங்க. நீங்க வந்து அவர் கொடுக்க மாட்டேன் இந்த 2 மாசம் கொடுத்துட்டாருன்னு அப்படியே லூஸா விட்டுறக்கூடாதுங்க. எனக்கு இது கொடுத்துதான் ஆகணும். நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேங்க, நீ இந்த காசை கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடுன்னே சொல்ற பேரண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. அவங்க தான் ஒழுங்கா இருக்கிறாங்க, போய் வேலை பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இல்ல நம்ம கேட்டு வாங்கி போவோம். அதாங்க நீங்க தான் வாங்கி தரீங்களா? அப்புறம் நான் வண்டி வாங்கி தரீங்க, போன் வாங்கி தரீங்க, எல்லாம் வாங்கும் போது அவருக்கு நீங்க வந்து ஏடிஎம் மாதிரி இப்ப அவருக்கு பஸ் காசு கொடுப்பேன். அதுதாங்க. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசெல்லாம் வாங்குங்க, சீக்கிரமா கடன்ல இருந்து வெளியே வாங்க. இந்த கந்து வட்டி வாங்குறது வந்து இப்ப அவர் 2 மாசம் 6000 ரூபாய் கொடுக்குறாருன்றீங்க. கொடுத்தாரு இல்ல, பையன் கொடுத்தாரு இல்லையா? அதே இன்னும் 2 மாசம் சேர்த்தா அதுவே உங்களுக்கு 10,000 ரூபாய் கைக்கு வந்துருது இல்ல? அதாவதுங்க எவ்வளவு வந்தாலும் பத்தாதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவா நீ சொல்ற யாருக்குமே பத்தாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பணக்காரன்ட்டுங்க, நிறைய செலவு பண்ணா அவங்களும் ஏழைதாங்க. ஆமாங்க, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால பணக்காரன்ட்டுங்க. அவங்களும் தேவையில்லாத இந்த மாதிரி இங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறது இல்லை, கேட்கறதெல்லாம் வாங்கிறது பண்ணா அவங்களும் நிச்சயமா ஏழையா தான் இருப்பாங்க. பையன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அம்மா எங்க ஒய்ஃப் தான் சரி வாங்கி கொடுங்க நாங்க பண்றதுன்னு அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது சில இடத்துல அம்மா சென்டிமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உழைச்சிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அவருக்காக, கரெக்டா இல்லைங்களா? அதனால வந்து பாத்துக்குங்க, இந்த கடன் எல்லாம் அடைங்க, கொஞ்சம் கொஞ்சமா அடைங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கடனை வந்து ஜுவல்ஸ் தான் வச்சிருக்கோம், ஜுவல்ஸ் தான் பேங்க்ல வச்சிருக்கோம், அது கொஞ்சம் மாசம் வட்டி கட்டி வரோம். அதாங்க, நீங்க அதெல்லாம் விட்டுட்டுங்க தனியா ஒரு 200 ரூபாய் மாசம் டெய்லி 200 ரூபாய் போட்டா தனியா உங்க கண்ணுக்கு தெரியாம சேர்ந்து போயிடுங்க. சேர்க்க முடியுமா? முடியாதா? மனசு இருந்தா மார்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ டெய்லி 200 ரூபாங்க. இப்ப உங்களை போய் நீங்க போய் டெய்லி 2000 ரூபாய் சேருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே வேணாங்க. சின்னதாங்க 100 ரூபாய் 200 ரூபாய் நீங்க வந்து சேர்க்க இந்த கந்து வட்டி வாங்குறத நீங்க விட்டுருவீங்க. நீங்க அது சேர்க்காத வரைக்கும் யாரோ ஒருத்தர் எடுத்து வந்து காலையில இங்க நிக்கிறீங்க, ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்கன்னு எடுத்து வந்து கொடுக்குறாருன்னா உடனே நீங்க வாங்கி பழகிட்டீங்களா, நீங்க கரெக்டா கட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா, அவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு பிசினஸ்ங்க அது. அவர் என்ன பண்ணுவாரு, நேரா கொண்டு வந்து இவர் கரெக்டா கொடுத்துருவாருப்பா, இந்தாப்பா பேக்கெட்ல வச்சுட்டு போயிடுவார். நீங்களும் தேவையில்லையோ அதை வாங்கிட்டு பையன் போன் கேட்டாருங்க, வண்டி கேட்டாருங்க, நீங்களும் வாங்கி கொடுப்பீங்க. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அப்போ இந்த கந்து வட்டி வாங்குறத வந்து விட்டுருங்க. அவாய்ட் பண்ணணும். நீங்களே ஒரு 10-20,000 ரூபாய் சேர்த்துக்குங்க ஃபர்ஸ்ட்டுங்க. உங்க ரொட்டேஷனுக்கு நீங்க கையில வச்சுங்க. நீங்க உங்க ரொட்டேஷன் உங்க கையில வச்சுட்டீங்கன்னு சொன்னா இந்த கந்து வட்டி கொடுக்குறீங்க பாருங்க, 2000 ரூபாய் கொடுத்துறீங்களா வட்டி? 1500 ரூபாய் வட்டி கொடுத்துறீங்க. அப்ப நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபாய், கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கிட்ட, நீங்க 18,000 ரூபாய் கிட்ட வட்டி கொடுத்துறீங்க. அதை டெய்லி நம்ம 200 ரூபாய் உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா பரவாயில்லைங்க, வருமானம் வருதுங்க, வர்ற வருமானத்தில் நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது நீங்க சேர்த்து வைங்க. இனிமேல் வந்துங்க அந்த கந்து வட்டி வாங்குறத குறைங்க. பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேலைக்கு அனுப்புங்க, கரார காசை வாங்குங்க. பையன் எது கேட்டாலும் நீ சம்பாரிச்சு வாங்கிக்கப்பான்ற நாளைக்கு நீங்க வந்துருங்க. பொறுப்பை வந்துங்க, வீட்டுக்கு கடன் அடைக்கணும்ல, அந்த பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பையன் மேல வந்து திணிக்க ஆரம்பிங்க. அப்பதான் பசங்க வந்து ஓகே வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அவருக்கே தெரியும் அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க, அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, அவரை இவ்வளவு முடிச்சு நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, நல்ல வேலை தேட சொல்லுங்க, எல்லா கடன் பொறுப்பையும் அவர் ஏற்றுக்க சொல்லுங்க. நீங்க கந்து வட்டி வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க. அதை தாண்டி முடிஞ்ச அளவுக்கு டெய்லி 200 ரூபாங்க நீங்க சேமிச்சு வைங்க.
ஓகேங்களா? கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும் போதுங்க கந்து வட்டி வாங்கலங்க, என்னோட சேமிப்புல தான் நான் ரொட்டேஷன்ல இருக்கேன், பையனும் நல்லா சம்பாரிச்சு எனக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் அட்வைஸ். நன்றி. இண்டிகா சீலிங் பிரைட் பெயிண்ட், இது பிரைட் ஒயிட். ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.